ஸோ வெல்கம் டு என்டர்டைன்மெண்ட் வேர்ல்ட் சேனல். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது வந்து குணா 369 படம் ரிவ்யூ. இதை டைரக்ட் பண்ணது வந்து அர்ஜுன் ஜண்டையில. இது வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம். டியூரேஷன் வந்து 137 நிமிஷம். ரிலீஸ் ஆச்சு வந்து August 2, 2019. பட காஸ்டிங்கை பார்த்தோம்னா கார்த்திகேயா கும்பகோண்டா வந்து குணாவாகவும், அனேகா வந்து கீதாவாகவும், நரேஷ் வந்து குணாட அப்பாவாகவும், ஹேமா வந்து குணாட அம்மாவும், காமெடி நேமானி வந்து குணாட தங்கச்சியாகவும், சாக்ஷி சிவா வந்து கீதாட அப்பாவாகவும், ஆதித்யா வந்து ராதாவாகவும், மகேஷ்விதா வந்து பட்டுவாகவும் நடிச்சிருக்காங்க. ஸோ படக்கதைக்கு போகிறதுக்கு முதல் பார்த்தோம்னா இது ஒரு தெலுங்கு படம். அதோடு வந்து இது உண்மையாக நடந்த சம்பவங்களை பேஸ் பண்ணி தான் இந்த கதையை செய்திருக்காங்க, அதை எடுத்திருக்காங்க. ஸோ பட கதையை பார்த்தோம்னா ராதா வந்து ஒரு ரவுடி. அவர் வந்து ஒரு வில்லேஜில் வந்து தன் பழி வாங்குற கோரம் ஒரு பையனை இழுத்துண்டு போய் வீட்டு வாசலில் அடித்து தைப்பார். அவங்களோட அப்பா அம்மா கெஞ்சிறபடியாக அந்த சுற்றுவத்தை எல்லாரையும் வந்து ஓன் பண்ணிவிட்டு அவனையும் விட்டுட்டு போயிடுவார். தன்னை எதிர்த்த என்னென்ன கான்சிக்வன்ஸ் எல்லாம் பெறமான்னு சொல்லி ஃபோன் பண்ணிவிட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு காட்டில் தனியாக இருக்க பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டை ஒரு கேங் வந்து சுற்றி வளைச்சி போய் அடித்து போட்டு அவன்கிட்ட கண்டுக்க முன்னாடி அந்த கேர்ளை ரேக் பண்ணி வீடியோ எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் எங்களோட பட ஹீரோ குணா வந்து இன்ட்ரடியூஸ் ஆவார். அவர் வந்து வயலண்ட் இல்லாத ஒரு ஆள். அவர்கிட்ட வீட்டில் சந்தோஷமாக இருக்கார். ஸோ அவர்கிட்ட க்ளோஸ் ஃப்ரெண்ட் பட்டுவோல் அவருக்கு நைட் ப்ராக்டில் வேலை செய்கிறாரு. இதுக்கப்புறம் பார்த்தோம்னா அவருக்கு நிறைய காலம் பெண்டிங்காக இருக்க பிடெக் எக்ஸாமுக்கு போகிறக்கு ஸ்கூட்டியில் போய்க்க எதிர்பாராதமாக கீதா மேலே மோதிடுறாங்க. அப்போத்துலேருந்து அவர் ஒன் சைடாக லவ் பண்ண தொடங்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து அவங்களோட ஃபோன் கடைக்கு போய் ரிப்பேர்னு போய் அவங்களையும் கன்வின்ஸ் பண்ணி 2 பேரும் லவ் பண்ண தொடங்கிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து குணா வந்து ஆன்லைனில் வந்து சாஷின்னு ஒரு ஆள் ஃபோட்டோ பார்த்தோன்னே அது வந்து பட்டோட ஸ்கூல் ஃப்ரெண்டுன்னு தெரிய வருது. அவருக்கு பார்த்த உடனே தங்கச்சிக்கு வந்து சூட்டாக மச்சாவண்டு விளங்குது. ரெண்டாலும் விசாரிக்க கொண்டக்குறம் அவர்கிட்ட மெடிக்கல் ஃபார்மசிக்கு போய் நேரே கதைச்சி விசாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு அதுக்குள்ள ஒரு கான்வின்ஸ் நல்ல ஒரு மேட்சிங் என்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு பாரில் வந்து சாஷியும் அவர்கிட்ட டீம் ஃப்ரெண்ட்ஸும் வந்து குடிச்சு கொண்டு இருப்பாங்க. அங்கே வந்து ராதாவும் வந்து குடிச்சு கொண்டு இருப்பார். அங்கே எதிர்பாராத வந்து ஒரு பிரச்சனை இல்லை. ராதாவையும் வந்துட்டு ஆக்களையும் வந்து இவங்களை அடிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் ராதான்னு தெரிஞ்சவொடனே பயத்தில் ஓடிடுவாங்க. அதுக்கப்புறம் ராதா வந்து இவங்களை தீவிரமாக தேடி கொண்டிருப்பார். அப்போ தான் வந்து சாஷிக்கு என்ன செய்கிறான்னு தெரியாமல் இருக்கத்தான் குணா வந்து ராதாவுக்கு வந்து சின்ன வயசுலேருந்து தெரியும். ஸோ குணா சொன்னால் ராதா கேட்பாருன்னு தெரிஞ்ச உடனே அவர் வந்து குணாட்ட கெஞ்சி ஹெல்ப் கேட்குறாரு. சரி குணாவும் பாவம் இவருக்கு பேரண்ட்ஸ் எல்லாம் இருக்கணுன்னே ராதாட்ட மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி கஷ்டப்பட்டு கெஞ்சி கூத்தாடி அரேஞ்ச் பண்ணி கிரனேட் குவாரியில் சாஷி வந்து மன்னிப்பு கேட்க சொல்லி மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறாரு. ஸோ படத்தில் மிச்ச கதை வந்து ராதா வந்து சாஷி மாட்ட ஃப்ரெண்ட்ஸையும் வந்து மன்னிக்கிறாரா இல்லையா, அதுக்கப்புறமா என்ன நடக்குது, குணா என்ன மாதிரி ட்ரபிள் எதிர்கொள்கிறாரு என்றது வந்து பட எண்டிங்கில் நிறைய எதிர்பாராத ட்விஸ்ட்டுகளோடு சொல்லி முடிக்கிறாங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம். அதோடு வந்து பட எண்டிங்கில் கேர்ள்ஸுக்கு டெடிக்கேட்டாக ஒரு கொஞ்சம் விஷயங்களை சொல்கிறாங்க. ஸோ எல்லோரும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இந்த சேனல் மெட்டப்பட்ட ரிவ்யூஸ் இந்த லிங்க்ஸும் போட்டிருக்கேன். ஃப்ரீ டைம் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதில் இந்த சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அப்டேட்ஸ் குயிக்காக கிடைக்கும். ஸோ இன்னொரு பட ரிவ்யூவில் சந்திப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.